ஹோம் டேப்பை யூடியூப் ஸ்டுடியோவில் செட் செய்வது எப்படி, அதை பற்றி இன்று பார்ப்போம். முதலில் நமது OITstudio.comன்ற ஆப்ஷனை கூகுள் க்ரோமில் போய் செட் செய்யுங்க. செட் செஞ்சோன்னே உள்ளே போயிடும். அதில் வந்து ஸ்டுடியோன்னு சொல்லி பக்கத்தில் கார்னரில் 3 புள்ளி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் மோட்டுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா கார்னரில் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல பேசிக் டீட்டெயில்ஸ், அடுத்து வந்து ஹோம் டேப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம யூடியூப்பில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் ஒவ்வொன்றா வரிசையாக இருக்கும். அதில் வந்து செட் செஞ்சு வச்சா தான் அந்த இது கரெக்டாக போய் நிற்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா யூடியூப்லேயும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ண தான் டெவலப் ஆகும். இந்த ஹோம் டேப் ஆப்ஷன் வந்து மொத்தமாக யூடியூப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாக மொத்தமாக வியூ பார்க்குற ஆப்ஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹோம் டேப்பில் தான் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டு எத்தனை ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், எத்தனை பேர் மல்டிபிள் ப்ளேலிஸ்ட் வச்சுருக்காங்க, நம்ம என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதில் எது டாப் வியூவில் இருக்கணும், எது மிடில் வியூவில் இருக்கணும் கொடுத்த லைவ் லிஸ்ட்டு, அந்த ஆப்ஷன், அடுத்து எப்போ வீடியோ போட போகிறீங்கன்ற ஆப்ஷனுக்கான ஆப்ஷன்லாம் வந்து நிற்கும். இது வந்து எதுக்காகனா நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை வந்து மொத்தமாக ஒரே இடத்துல, இப்போ ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கோம், லைவில் போட்டிருக்கோம், அது போக மல்டிபிள் ப்ளேலிஸ்ட் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டு, அப்புறம் நம்ம வீடியோ வந்து நம்மளுடைய பேனர் போர்டு, அது எல்லாமே இதில் காட்டும். அதில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம இதில் இருக்குது, இத்தனை பேர் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நமக்கு என்னென்ன வியூஸ் எல்லாம் நடக்குது அப்படின்ற ஆப்ஷன் இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹோம் டேப் வந்து எதுக்காகனா மொத்தமாக ஓவராலாக யூடியூப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே.